இன்னைக்கு எதனால் விவாகரத்துகள் எண்ணிக்கை அதிகம் என்றால் திருமண பந்தத்தின் மீது இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் குறைந்து விட்டது. விவாகரத்துனால பேரண்ட்ஸ் அப்படிங்கிற உங்களோட தந்தை தாய்ங்கிற அந்த கடமைகளும் பொறுப்புகளும் கண்டிப்பாக ரத்தாவது இல்லை. முதல் கல்யாணம் வித்தின் 1 year 2 yearல டிவோர்ஸ்க்கு நிற்கிது. ஆனால் இரண்டாம் கல்யாணம் இவங்களை விட கஷ்டமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழறங்க. இன்னைக்கு 2025 இன்னும் பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்றால் எங்கே சென்று கொண்டு இருக்கிறது இந்த பாதை அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக பெண்களாக நமக்கு கண்டிப்பாக மனசில் வந்துட்டு தான் போகும். இது முடியணும். வரதட்சணை அப்படிங்கிறது ஒரு கொடிய அரக்கனா அப்படின்னு ஒரு பெண்ணுக்கும் மனசில் இருக்கக்கூடிய விஷயம். ஆண் குழந்தையாகட்டும், மாற்றுப்பாலின குழந்தையாகட்டும், இல்லை பெண் குழந்தையாகட்டும், எல்லாருக்கும் எதிராக இன்னைக்கு ஒரு வன்முறை நடக்குது. அவங்க டிராவல் பண்ணக்கூடிய ஆட்டோஸோ வேன்ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துலையும் அவங்க பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிலை. திருமணத்தும் போதே நீங்கள் பேசிட்டீங்க, நகையை கொடுக்குற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சாட்சியங்கள் வச்சுக்கணும். அன்னைக்கு காலத்தில் இந்த சைல்ட் கேர் ஹோம்ஸ் எல்லாம் கிடையாது, க்ரீச்சர்ஸ் கிடையாது. அப்போ இந்த கூட்டு குடும்பத்தோட சிதைவு குழந்தைகள் தனியாக விடப்படுறாங்க. திருமணத்துக்கு செலவும் எக்கச்சக்கமாக பண்ணுறோம். நம்மளை மாற்றிக்கணும். திருமணம் ஆகி போனால் அடுத்த வாரமே இல்லை அடுத்த மாதமே குறுகிய காலத்தில் இப்படி நகையை அடமானம் வைக்கணும்னு கேட்டால் கொஞ்சம் விழிப்பாக இருக்குது. அப்போ தனிமையில் விடப்படக்கூடிய குழந்தை யார் கேர்டேக்கராக இருக்காங்களோ அவங்களால பாதிப்பு, வேலையே பயிரை மேயக்கூடிய ஒரு நிலை இருக்கும். சேஃப் ஜோனில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறதுனால குழந்தையோட பெயர் வெளியே வராது, பெற்றோர்கள் பெயர் வெளியே வராது. திருமணம் தான் பெண்ணுக்கு எல்லாமே அப்படிங்கிற எண்ணம் ஒழிகிற வரைக்கும் சமூகத்தை இப்படியே தான் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். போலீஸ் நம்ம குழந்தை இருக்க இடத்துக்கு தான் வரணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த குழந்தையை கூட்டிட்டு போக வேண்டாம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் நிறைய விஷயங்கள் நடக்குது. குறிப்பாக பெண்களுக்கு விரோதமான நிறைய விஷயங்கள் நடக்குது. ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு விரோதமான நடந்ததுன்றது போக இப்போ குழந்தைகளுக்கு விரோதமான நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் சட்டம் என்ன சொல்லுது, எப்படிப்பட்ட தீர்வுகள் உண்டு, சட்டம் சொல்வது என்ன? இன்றைக்கு நம்மிடையே பெண் வழக்கறிஞர் ஆதிலட்சுமி லோகமூர்த்தி அவர்கள் இருக்கிறாங்க. மேடம் என்ன பேச போறாங்க, என்னென்ன விஷயங்கள் மேடம்க்கு தெரியும், இது மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க போறாங்க, வாங்க பார்க்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? மேம் நல்லா இருக்கேம்மா. ஓகே, நான் இப்போ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்கு விரோதமான பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் பாருங்களேன், இந்த பெண்களுக்கு விரோதமாகவும் பெண் குழந்தைகளுக்கு விரோதமாகவும் நடக்கக்கூடிய இந்த பாலியல் வன்புணர்வு விஷயங்கள் இப்போ நிறைய கேஸ் ஃபைல் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் வந்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன? போஸ்கோ பற்றி மக்களிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய விழிப்புணர்வா, மக்களே இல்லைன்னா விழிப்புணர்வு ஆயிட்டாங்களா? அதை பற்றி சொல்லுங்க. முதல்ல குழந்தைகள் நாட்டின் எதிர்காலம். இந்த நாட்டின் எதிர்காலமாக நம்ம பார்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களும் சிரமங்களும் எண்ணிலடங்காதது. அதுவும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை அப்படிங்கிறது பெண் குழந்தைன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் நான் ஒரு வழக்கறிஞராக அந்த நிலையில் பார்க்கும்போது எல்லா குழந்தைகளுக்கும் அந்த வன்முறை இருக்குது. ஆண் குழந்தையாகட்டும், மாற்றுப்பாலின குழந்தையாகட்டும், இல்லை பெண் குழந்தையாகட்டும், எல்லாருக்கும் எதிராக இன்னைக்கு ஒரு வன்முறை நடக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பத்தோட சிதைவு. ஒரு காலத்தில் நம்ம குடும்ப அமைப்பு எப்படி இருந்ததுன்னா, வீட்டில் பெரியவங்க இருக்கும்பொழுது குழந்தைகள் பள்ளியிலேருந்து கூட்டிகிட்டு வரதாகட்டும், அவங்களோட நேரம் செலவிடுவதாகட்டும், எல்லாருமே வயதானவர்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில் ஓல்டேஜ் ஹோமில் இன்னைக்கு தள்ளப்பட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய பெற்றோர்களும் மாமனார் மாமியார் தான் அந்த குழந்தையோட பிரதான கேர்டேக்கர்ஸ். அன்னைக்கு காலத்தில் இந்த சைல்ட் கேர் ஹோம்ஸ் எல்லாம் கிடையாது, க்ரீச்சர்ஸ் கிடையாது. அப்போ இந்த கூட்டு குடும்பத்தோட சிதைவு குழந்தைகள் தனியாக விடப்படுறாங்க. இப்போ நீங்கள் டே கேர் சென்டருக்கு போனால் கூட ஒரு 5வது படிக்கிற வரைக்கும் குழந்தை, இல்லை 3வது படிக்கிற வரைக்கும் குழந்தைய தான் நீங்கள் பார்க்க முடியும். அதனால இந்த குழந்தைகள் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. யாரை நம்பி இருக்காங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க பார்த்துப்பாங்க, இல்லை நம்ம ஒரு கேர்டேக்கரை அப்பாயிண்ட் பண்ணியிருப்போம். அப்போ தனிமையில் விடப்படக்கூடிய குழந்தை யார் கேர்டேக்கராக இருக்காங்களோ அவங்களால பாதிப்பு, வேலையே பயிரை மேயக்கூடிய ஒரு நிலை இருக்கும். கண்டிப்பா அந்த விஷயத்தை தாண்டி இன்னைக்கு குழந்தைகள் தனிமையில் விடப்படுறதுக்கு இன்னொரு ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, குடும்ப அமைப்பை தாண்டி இன்னைக்கு
பள்ளிகளாகட்டும் கல்லூரிகளாகட்டும் அந்த இடத்துல பார்க்கும்போது அவர்களோட செயலை அவங்க சரிவர செய்கிறாங்க, அவங்கள நம்ம குறை சொல்வதற்கு இல்லை. சரிங்க. ஆனாலும் அந்த குழந்தைகள் அந்த டைமை முடிச்சுட்டு நேரங்காலத்துக்கு வீட்டுக்கு போகிறாங்களா, கரெக்ட் டைமுக்கு போய் ரீச் ஆகுறாங்களா, இல்லை நடுவில் எங்கேயாவது விளையாட போகிறாங்களா, அந்த இடைப்பட்ட நேரத்தில் பாதுகாக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை கரெக்டான டைம். அப்போ வேறொரு நபர் அவங்க டிராவல் பண்ணக்கூடிய ஆட்டோஸோ வேன்ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துலையும் அவங்க பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிலை. இன்னொன்று கண்டிப்பாக சமூகத்துக்கு நலம் வைக்கக்கூடிய சட்டங்கள்னு இருக்கு. இந்த போக்சோ ஆக்ட் நீங்க சொன்ன குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்முறை சிறப்பு சட்டம் 2012ஆம் ஆண்டு வந்த சட்டம் கண்டிப்பாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல நீதித்துறை இலவச சட்ட உதவி மையங்கள் பற்றி தெரியும், லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அவர்கள் மூலமும் அரசாங்கமும் நிறைய நடவடிக்கை எடுத்து இந்த அவேர்னஸ் அதிக அளவில் இருக்கு. பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு வழக்கறிஞர்களாக இருக்க நாங்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், சைக்காலஜிஸ்ட் இந்த போக்சோவை பற்றி குழந்தைகளோட பாதுகாப்பை பற்றி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் இல்லை செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு மக்கள் கூடியிருக்க இடத்துக்கு தொடர்ந்து அந்த விழிப்புணர்வை கொடுத்த காரணத்தால் மக்கள் அதை புரிஞ்சு கொண்ட காரணத்தினால இன்னும் சட்டத்தோட வலுவான செயல்பாடு குயிக் ரிட்ரெஸல் இன்னைக்கு வந்து கால விரயம் இல்லாமல் இன்னைக்கு போக்சோ சட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பாதுகாப்பாக அந்த குழந்தையோட இன்வெஸ்டிகேஷன்லேருந்து என்கொயரியிலேருந்து அந்த குழந்தை நாளைக்கு நீதிமன்றத்தில் வரதுலேருந்து சைல்டு ஃப்ரெண்ட்லி கோர்ட் ரூம்ஸில் தான் அந்த குழந்தை ஆஜராகக்கூடிய நிலை இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த குழந்தை போக வேண்டாம், குழந்தைக்கு தேவையில்லாத ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் செய்ய மாட்டாங்க. அதனால் அந்த வன்முறை நடக்கக்கூடாது, நடந்துருச்சுன்னா கூட அந்த வன்முறையில் அந்த குழந்தை வந்து அதுக்கப்புறம் வன்முறை இல்லாமல் அந்த குழந்தையோட என்கொயரியிலேருந்து குழந்தைக்கு அந்த தீர்வு கிடைக்கிற வரைக்கும் ஒரு சேஃப் ஜோனில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறதுனால குழந்தையோட பெயர் வெளியே வராது, பெற்றோர்கள் பெயர் வெளியே வராது. இந்த சம்பவம் யாருக்கு நடந்தது, எங்க நடந்தது, எப்படி நடந்தது சொல்லக்கூடாது. சட்டம் அதை தடுக்கிறது. அப்படி வெளியே சொல்றவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. குழந்தை நீதிமன்றத்தோட இடத்துக்கு வராங்க அப்படின்னா சைல்ட் ஃப்ரெண்ட்லி ரூம்ல குழந்தை பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நிலை, நீதிபதியும் அந்த குழந்தையும் ஃப்ரெண்ட்லியா பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதே மாதிரி போலீஸ் வந்து நம்ம குழந்தை இருக்க இடத்துக்கு தான் வரணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த குழந்தைய கூட்டிட்டு போக வேண்டாம், நீங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். பாதுகாப்பு இல்லாத குழந்தையா இருக்காங்க, அன்கேர்ட் சைல்டா இருந்தாலும் யாராவது ஒரு பாதுகாவலரை நியமிக்கக்கூடிய வகையில அங்க இருக்க ஒரு மேட்ரனோ இல்லை யாராவது ஒருத்தர் சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டியை சார்ந்தவங்களோ அப்படி பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை அதிக அளவில் வரும். அதனால குழந்தையோட பாதுகாக்கக்கூடிய வகையில சட்டம் இருக்கு. ஆனாலும் ஒரு தாயாக இந்த மாதிரி குழந்தைக்கு வர சம்பவத்தை தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். கரெக்ட் சரியா சொன்னீங்க. அடுத்தபடியா மேம், இன்னைக்கு வரதட்சணைன்றது பெரும் அளவில் என்னதான் வந்து நம்ம சொசைட்டி முன்னேறி இருந்தாலும் கூட, அவேர்னஸ் இருந்தாலும் கூட, வரதட்சணை என்ற பிரச்சனை இன்னைக்கு தீரலைன்னு தான் சொல்லலாம். இதனால எத்தனையோ பிரச்சனைகள் குடும்பத்தில், எத்தனையோ உயிரிழப்புகள் ஏற்படுது. இதுக்கு தீர்வு தான் என்ன? இப்படியே போயிட்டு இருந்தால் இதுக்கு முடிவு தான் என்ன? வரதட்சணை அப்படிங்கிறது வந்து ஒரு கொடிய அரக்கனா அப்படின்னு ஒரு பெண்ணுக்கும் மனசுல இருக்கக்கூடிய விஷயம். திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையா எல்லாரும் திருமண பந்தத்துல அடி எடுத்து வைக்கிறாங்க. ஆனா நிறைய பெண்களுக்கு அந்த திருமணமே ஒரு பெரிய ஒரு குகையா வேலியா இல்லை அது அவங்களோட உயிரை பறிக்கக்கூடிய ஒரு பெரிய பாதாளமா யாருக்கும் புரியாத ஒரு புதிரா இருக்கு. கண்டிப்பா. வரதட்சணையா என்ன? ஆன் டிமாண்ட். திருமணத்தின் போது, திருமணத்துக்கு முன்னரோ திருமணத்தின் போதோ திருமணத்துக்கு பிறகோ ஆன் டிமாண்ட் அந்த பெண்ணிற்கிட்ட, பெண்ணோட பெற்றோர்கள் கிட்டேயோ அவங்க உறவினர்கள் கிட்டேயோ மாப்பிள்ளை வீட்டில இருந்து அவர்கள் பெற்றோரோ யாரோ கேட்கக்கூடிய விஷயம். அது பணமா இருக்கலாம், நகையா இருக்கலாம், அவங்க வீடு வாசலா இருக்கலாம். ஆன் டிமாண்ட்ங்கிற ஒன்று இருந்தா மட்டும்தான் அது டௌரிக்குள்ள அடங்கும். இது நம்ம திருமண அமைப்புல எப்படி இருக்குன்னா, திருமணம் செய்யக்கூடிய பெண்ணிற்கு விருப்பப்பட்டு புடவையோ நகையோ அவங்களுக்கு மனையோ அவங்களோட வசதிக்கு ஏற்ப அந்த பெண்ணோட சௌரியத்துக்காக காலகாலமாக கொடுத்த சில கிஃப்ட்ஸ், சீதனம், அதாவது ஸ்ரீதன் அப்படின்னா ஸ்ரீ, பெண்ணுக்காக கொடுக்கப்பட்ட தானமாக பெற்றோர்கள் கிட்ட இருந்தும் அவங்க உறவினர்கள் கிட்ட இருந்தும் ஸ்ரீதனா. இன்னைக்கு விருப்பப்பட்டு கொடுத்தா அது ஸ்ரீதனம். நம்ம சீர் கொடுக்குறாங்க, சீதனம் கொடுக்குறாங்க, மாமா வீட்டு சீரு, அப்பா வீட்டு சீரு, பொங்கச்சீரு அப்படின்னு கிராமப்புறங்கள்ல இன்னைக்கும் பேசக்கூடிய. இது விருப்பப்பட்டு செய்யும் பொழுது அது டௌரி ஆகாது. ஆனா
கட்டாயப்படுத்தி நீங்கள் 100 பவுன் போடணும், 200 பவுன் போடணும், காரு கொடுக்கணும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இவ்வளோ பணத்தை கொடுக்கணும். அப்போ பேரம் பேசி அந்த பெண்ணின் திருமண நிச்சயத்துக்கு அப்புறம் நிறைய வழக்குகள் இதான் சொல்லுவாங்க. நிச்சயம் வரைக்கும் நல்லா இருந்தாங்க, நிச்சயம் முடிஞ்சப்பறம் இப்படி கேட்குறாங்க, நாங்கள் என்னங்க பண்ணுறது, வெளியில் எல்லாருக்கும் சொல்லிட்டோம், நிச்சயம் பண்ணிட்டோம். நம்ம சமூக அமைப்பு என்ன இருக்குன்னா, திருமணத்துக்கு ஒரு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ். திருமணத்துக்கு செலவும் எக்கச்சக்கமாக பண்ணுறோம். நம்மளை மாற்றிக்கணும். திருமணத்துக்கு பண்ணக்கூடிய இந்த ஆடம்பர செலவுகள் எல்லாம் குறைத்து விட்டு அதை மணமக்களுக்கான ஒரு செலவுக்காக செலவு செய்யலாம். இல்லை இந்த ஆடம்பரம் எதுக்காக? நாம இவ்வளோ பணம் வச்சிருக்கோம்னு யாருக்கு தெரியணும்? 2 மனங்களோட சங்கமம், 2 குடும்பங்களோட சங்கமம். நம்ம உலகத்தை பொறுத்த வரைக்கும், இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 குடும்பம், பெரிய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியோட ஒரு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ அளவா கூப்பிட்டு சில மேலை நாடுகளோட திருமணங்களை பார்க்கும்போது ஆன் இன்விடேஷன் 80 பேர் தான் இருப்பாங்க, 100 பேர் தான் இருப்பாங்க. ஆனா இங்க கிட்டத்தட்ட 2000-3000 பேர் சாதாரண ஒரு நடுத்தர வர்க்கத்தோட திருமணத்துலேயே 3000 பேர் நார்மலா வராங்க. 800 பேர்ல இருந்து 3000 பேர். பெரிய பெரிய திருமணங்களை 10,000 பேர், 20,000 பேர். இது இந்த ஆடம்பரம் எதற்காக? இதுதான் எல்லா விஷயத்துக்கும் வழிவகுத்துக்குதோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஐயப்பாடு. அதனால வரதட்சணையை ஒழிக்கணும்னா நாம திருமண அமைப்பை மாற்ற வேண்டும். அதே மாதிரி இந்த பெண்களுக்கு எப்படி நம்ம விழிப்புணர்வு கொடுக்குறோமோ அதே மாதிரி ஆண்களுக்கும் இந்த வரதட்சணை இல்லாமல் திருமண பந்தத்தில் அடியெடுத்து வைக்கணும். 2 பேர் படித்த படிப்புக்கும் 2 பேர் போகிற வேலைக்கும் மரியாதை கொடுத்து 2 மனசு சங்கமிக்குது, 2 பேருக்கான மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட ஒரு திருமண பந்தத்தில் அடியெடுத்து வைத்தால் இந்த மாதிரி எதிர்காலத்தில் இல்லாமல் இருக்கணும். ஆனால் 1961ஆம் ஆண்டே டவுரி ப்ரோஹிபிஷன் ஆக்டுங்கிற சட்டம் இயற்றப்பட்டு இன்னைக்கு 2025 இன்னும் பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்றால் எங்கே சென்று கொண்டு இருக்கிறது இந்த பாதை அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா பெண்களாக நமக்கு கண்டிப்பா மனசுல வந்துட்டு தான் போகும். இது முடியணும், கூடிய விரைவில் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே மேம். இப்ப நீங்க சொல்லும் போது இதுக்கு என்னதான் முடிவு இருக்குன்னே தெரியல, ஒரு கேள்விக்குறியோடு தான் நிக்குது. இதுக்கு மத்தியில ஒரு கேள்வி எனக்கு வருது. ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க, தன்னுடைய கணவனுக்கு ஒரு உதவியா தொழில் செய்யறதுக்கோ எதுக்கும் உதவியா தங்கிட்ட இருக்கக்கூடிய போட்டு வந்த நகைகளை அவருக்கு ஒரு உதவியா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள மனஸ்தாபம் வந்து டிவர்ஸ், விவாகரத்து, இவங்க 2 பேரும் பிரியும் போது கொடுத்த பொருட்களை, கொடுத்த நகைகளை இந்த பொண்ணு எப்படி திருப்பி வாங்க முடியும்? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா நம்ம திருமணத்தும் போது நம்மளுக்கு சீதனமா கொடுக்கக்கூடிய பொருள்ல வந்து நகை வந்து பிரதானமா இருக்கும். அது கோல்ட் ஜுவல்லரி, கோல்டன் டைமண்ட். இப்ப நீங்க வந்து நம்ம குடும்பத்துல ஒரு சிக்கல் பிரச்சனை அப்படின்னா கையில பணம் இல்லை அப்படின்னா நம்ம சமூகத்துல முதல்ல ஒரு நகையை வச்சு பணம் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம். சாதாரணமா. அப்போ ஒரு கல்யாணம் ஆயிட்டு போற பெண் நிறைய நேரங்களில் கணவர் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாரு, இல்லை அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு சிக்கல், மனசு வந்து ஒரு நகையை கொடுத்து அதை அடமானம் வைக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு கல்யாணம் ஒரு 5 வருஷம், ஒரு 10 வருஷம் அப்படிங்கும்போது இயல்பாக அந்த நகையை வந்து அடமானம் வைக்கும்போது நம்ம அந்த குடும்பத்தோட பழகிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் சேஃப் ஜோனில் இருப்போம். பொதுவாக நான் சொல்லக்கூடிய விஷயம், திருமணம் ஆகி போன அடுத்த வாரமே இல்லை அடுத்த மாதமே குறுகிய காலத்தில் இப்படி நகையை அடமானம் வைக்கணும்னு கேட்டால் கொஞ்சம் விழிப்பாக இருங்க. கொடுக்காம இருக்கிறது பெட்டர். சூப்பர் மேம். கொடுக்காதீங்க. நீங்க ஒரு தனி லாக்கரை எடுத்து உங்க மகளுக்கு கொடுத்து அந்த லாக்கர்ல அதை ரீடைன் பண்ண பாருங்க. முதல்ல பேசுங்க. திருமணம் அப்படிங்கிறது வாழ்க்கையோட ஆரம்பம் அண்ட் முடிவு அப்படிங்கிற மனச இருக்கிற விஷயத்த வெளியெடுக்கணும். திருமணம் தான் பெண்ணுக்கு எல்லாமே அப்படிங்கிற எண்ணம் ஒழிகிற வரைக்கும் சமூகத்தை இப்படியே தான் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். என்னன்னா இன்னைக்கு பெற்றோர்கள் பெண் பிள்ளை இருந்தா ஐயோ முதல்ல கல்யாணம் பண்ணிட்டோம், 22 வயசு ஆயிடுச்சு, 24 வயசு ஆயிடுச்சு, நீ பிள்ளைக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை படிக்கிற பிள்ளைய உடனே பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இது வந்து அவளுக்கு சேஃப் நினைக்கிறோம். திருமணம்ங்கிற வாழ்க்கையில ஒரு அங்கம். அப்ப நீங்க நகை கொடுக்குறீங்களா, பொருள் கொடுக்குறீங்களா, ஒரு லாக்கர் ஓப்பன் பண்ணி அந்த பொண்ணு ஆப்ரேட் பண்ற மாதிரி இண்டிவிஜுவலா அது அவங்க கிட்ட சொல்லிடுங்க இந்த லாக்கர்ல இருக்கு. அப்ப உங்களுக்கு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸோ உங்க நகைகளோ திருமணமான கையோட எல்லாத்தையும் எடுத்துட்டு போகிறத காட்டிலும் நீங்க போய் பழகி ஒரு 6 மாசம் பழகி, 1 வருஷம் பழகி, 4-5 வருஷம் பழக்கும் போது தான் அந்த பழக்கத்துல அந்த குடும்பம் நம்மளை எப்படி ஏற்றுக்கிறாங்க, நம்ம நகைக்காகவா பணத்துக்காக கல்யாணம் பண்ணாங்களா அப்படின்லாம் புரியும் போது அப்ப கணவருக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்கு. இல்ல திருமணத்தும் போதே நீங்க பேசிட்டீங்க நகையை கொடுக்குற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சாட்சியங்கள் வச்சுக்கணும். என் நகை தான், கரெக்ட் மேம், என் பேர்ல இதை அடமானம் வச்சேன், அதை நான் வந்து அவருக்கு ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் பண்ணேன். சரிங்க. நீங்க நகை உங்களுக்கு சொந்தங்கிறதுக்கு அத்தாட்சி இல்லாம அவருக்கு பணம் கொடுத்த கேஷை கொடுத்ததுக்கு அத்தாட்சி இல்லாம இருந்தீங்க அப்படின்னா அது மீட்டெடுக்கிறது சட்ட ரீதியா சிக்கலாயிடும். அப்ப நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும். யாரு பெற்றோர்கள் அந்த பெண்கள் எல்லாமே விழிப்போட இருந்தா மட்டும்தான் தன்னோட பொருளை பாதுகாக்க முடியும். சரியான பதில் மேம். கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான ஒரு அறிவுரையை நீங்க சொல்லியிருக்கீங்க. டைவர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டைவர்ஸ்ன்றது எவ்வளோ கேஷுவலாக போகுதுன்ட்டு ஒரு அட்வொகேட்டாக உங்களுக்கு சொல்ல தேவையில்லை.
விவாகரத்துன்றது ஒரு சிலர் சொல்றாங்க, விவாகரத்து பண்ணாம இந்த மனக்கசப்போடு இங்க வாழ்ந்து நான் உயிரை விடுறதுக்கு விவாகரத்து பண்றதே நல்லதுன்ற மாதிரியான விஷயங்களை பதிவு பண்றாங்க. விவாகரத்தை பத்தி உங்களுடைய கருத்து, இதுக்கு தீர்வு என்ன, இதை பற்றி? விவாகரத்து அப்படிங்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில், இப்போ நான் வந்து ஒரு வழக்கறிஞராக ஒரு 32 ஆண்டுகளாக இருக்கேன். சரி. நான் வழக்கறிஞர் தொழிலில் வரும்போது ஃபேமிலி கோர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிக எண்ணிக்கையிலான குடும்ப நல நீதிமன்றங்கள் இல்லை. இன்னொன்று, நீங்கள் ஃபேமிலி கோர்ட்ஸ் ஆக்ட் 1984 வந்து அந்த சட்டத்தை படித்தாலும் இந்த குடும்ப அமைப்பை பாதுகாக்கிறதுக்கு தான் நிறைய சட்டங்கள் இருக்கு. அதில் சில சிக்கல்கள் வரும்போது அதை தடுப்பதற்கும் சட்டங்கள் இருக்கு. அப்போ குடும்ப நல நீதிமன்றங்களில் ஒரு பெண் எதுக்காக வழக்கு தாக்கல் பண்ணலாம்? விவாகரத்துக்கு தாக்கல் பண்ணலாம். இணைந்து வாழக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் இருக்குன்னா ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ், இல்லை தற்காலிக பிரிவு, ஜுடிஷியல் செப்பரேஷன், கஸ்டடி ஆஃப் சில்ட்ரன், குழந்தையோட பாதுகாப்பு கோரி ஆணும் தாக்கல் பண்ணலாம், பெண்ணும் தாக்கல் பண்ணலாம். சரி. அதே மாதிரி ஜீவனாம்சம், மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு தான் குடும்ப நல நீதிமன்றங்களை நாடக்கூடிய ஒரு நிலை இருக்கு. சரி. ஆனால் மக்கள் கிட்ட பொதுவாக குடும்ப நல நீதிமன்றங்கள்னா விவாகரத்து, டிவோர்ஸ் கோர்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, எல்லா விஷயம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து சிக்கல், கணவன் மனைவிக்கு இந்த விவாகத்தின் மூலமா நடக்கக்கூடிய குழந்தைகள் சார்ந்த, அவர்கள் சார்ந்த எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய இடம்தான் குடும்ப நல நீதிமன்றம். விவாகரத்து அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் விவாகம் அப்படிங்கிறது ஒரு இன்னைக்குமே ஒரு சேக்ரமெண்ட்டாக பார்க்கக்கூடிய, ஒரு ரிலீஜியஸ் நோக்கில் பார்க்கக்கூடிய விஷயம்தான். ஏனென்றால் சிவில் கோடு காமனாக இல்லை. அதாவது சிவில் சட்டங்கள் அனைவருக்கும் பொதுவான சட்டங்கள்ல, மதத்தின் அடிப்படையில் சட்டங்கள். திருமணம் என்று எடுத்துக்கொண்டால் ஹிந்து மேரேஜ் ஆக்ட், கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட், பார்சி மேரேஜ் ஆக்ட், இஸ்லாமியர்களுக்கான சட்டங்கள், ஒரு மதத்தின் அடிப்படையிலே தான் அந்த திருமணங்களும் விவாகரத்துக்கும் இருக்கக்கூடிய நிலை இருக்கு. அப்ப ஒரு பொதுவா எல்லாரும் படிச்சு பார்க்கும்போது காமனா இருந்தாலும் சில மாறுதல்கள் ஒவ்வொரு மதத்தின் சட்டங்களுக்கும் இருக்கு. விவாகரத்துக்கு தேவையா தேவையில்லையான்னு முடிவெடுக்கிறது யாருன்னா அந்த விவாகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 2 நபர்கள் தான். கண்டிப்பா. நம்ம 3ஆம் நபரா பெற்றோரா இருந்தாலும், மாமனார் மாமியாரா இருந்தாலும், நண்பர்களா இருந்தாலும், சிப்ளிங்ஸா இருந்தாலும் புரியாத சில நேரத்தை ஏன் இவங்க டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு எதனால விவாகரத்துக்கு எண்ணிக்கை அதிகம் என்றால் திருமண பந்தத்தின் மீது இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் குறைந்து விட்டது. திருமணத்தில் இருக்க கமிட்மெண்ட் இங்க இருக்கக்கூடிய இளம் தலைமுறைக்கு புரியல. 80வது திருமணம் செய்யறாங்க, அவங்கள வந்து வாழ்த்துறோம் நம்ம பேசிட்டு இருக்கோம் பாருங்க, நமக்கு முன்னாடி இருக்க தலைமுறை அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது. இன்னைக்கு ஒரு விவாகரத்து இல்ல 3 விவாகரத்து வாங்கி கொடுத்த கிளைண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன் என்னோட. ஆரம்பத்துல டிவோர்ஸ் இஸ் ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. விவாகரத்து அப்படின்னா வெளியே சொல்ல வைக்கப்பட்டாங்க. இன்னைக்கு அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். அதை கொண்டாடக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனசுக்கு சில நேரம் பாதிப்பா இருந்தாலும் நிஜமாவே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில ஒரு கம்ப்ரெஷன்ல ஒரு ப்ரெஷர் குக்கர் சிச்சுவேஷன்ல வாழறீங்கன்னா விவாகரத்து தேவை. ஆனா ஒரு ஈகோ கிளாஷோ ஒரு சின்ன விட்டு கொடுத்தல் இல்லாம இருக்கும் பொழுது அந்த விவாகரத்தில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் குழந்தைகளும் முதியோர்களும் தான். கண்டிப்பா கண்டிப்பா. இவங்க 2 பேர்லையும் காட்டிலும் அந்த குழந்தைகள் யார்கிட்ட போறது, எங்க பேசுறது, இன்னும் மீண்டும் ஒரு திருமண பந்தத்துல அவங்க அடியெடுத்து வைக்கும் பொழுது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு சமமாக இந்த குழந்தைகள் தங்களை நினைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நிறைய எங்க கிட்ட இருக்கக்கூடிய கவுன்சிலிங் அண்ட் மீடியேஷன் சென்டர்ஸ் வரும்போது நான் குழந்தைகள் மீது தான் என்னோட பார்வையை செலுத்துவேன். அதுவும் ஒரு மாதிரி வளர்ந்த குழந்தைகள் கூட பரவாயில்ல, சிறு குழந்தைகள் கூட சில சமயம் தெரியாம போயிடும். அந்த 2 கட்டம் வயசுல அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சு அவங்க பிரிஞ்சு வேற வேற இடத்துல வாழும்போது எங்க போறோம்னு பந்தாடப்படுற குழந்தைகள் வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். விவாகம் வந்து ரத்தாவது வந்து கணவன் மனைவிக்கு, விவாகரத்துனால பேரண்ட்ஸ் அப்படிங்கிற உங்களோட தந்தை தாய்ங்கிற அந்த கடமைகளும் பொறுப்புகளும் கண்டிப்பாக ரத்தாவது இல்லை. உண்மை. As parents we have to travel together. அந்த குழந்தைக்கு தாயின் அரவணைப்பும் தந்தையின் பாதுகாப்போட கூடிய அரவணைப்பும் தேவை, புரிந்து கொள்ள வேண்டும். விவாகத்திலிருந்து வெளியே வரும்போது அதை எப்படி ஒரு நண்பர்களாக குழந்தையின் எதிர்காலம் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த விவாகரத்து தேவையா. இப்போ ஒரு சில இடங்கள்ல வந்து விவாகரத்து வந்து நம்ம தடுக்க முடியாது. இப்போ வந்து ரொம்ப மனக்கசப்பு வந்துருச்சு, அதிகப்படியான ஒரு கொடுமையில அவங்க ஆட்படுறாங்க, இல்லை ஏதோ இந்த விவாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸி இந்த மாதிரி சில விஷயங்கள் இதனால நம்ம வந்து தாம்பத்தியத்தில் எடுத்து வைக்க முடியாது, அடுத்த ஸ்டெப் நமக்கு போகாத ஒரு சில கட்டாயங்களில் வந்து நீங்கள் வந்து ரத்து பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சரி சரி. ஜஸ்ட் பிகாஸ் ஈகோ கிளாஷோ அது இதுன்னா நம்ம பேசிக்கலாம். ஒரே ஒரு விஷயம்,
எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிட்டாலும் முதல்ல இருக்க மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா என்னோட கிளைண்ட் சொன்ன வார்த்தை தான், அவரே பரவாயில்லைங்க இவரை கல்யாணம் கட்டி ரொம்ப கஷ்டம்னு ஆண்களும் சொல்லுவாங்க, பெண்களும் சொல்லுவாங்க. அதனால நம்ம இன்னைக்கு நிறைய வழக்கில் நான் பார்க்குறேன், முதல் கல்யாணம் வந்து வித்தின் 1 year 2 yearல டிவோர்ஸ்க்கு வந்து நிற்கிது. ஆனால் 2ஆம் கல்யாணம் இவங்களை விட கஷ்டமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழறங்க, இன்னொரு விவாகரத்துக்கு போகலை. அப்போ திருமணம் அப்படிங்கன்னா விட்டு கொடுப்பது, கிவ் அண்ட் டேக். யாராக இருந்தாலும் விட்டு கொடுப்பது, அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்றோம், இல்லை ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், ஒரு டைம் இருக்குது இல்லைங்களா, ஒரு கால அவகாசம் இருக்குது இல்லைங்களா. அதே மாதிரி தான் திருமண பந்தத்தில் ஒரு 4 வருஷமாக ஒரு 5-6 வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு புரியாத புதிராக போகும். அப்புறம் தான் வாழ்க்கை புரிய ஆரம்பிக்கும். நமக்காக நம்ம குழந்தைகளுக்காக மற்றவங்களுக்காக வாழ முடியும். அப்போ திருமணத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை வளரணும். விவாகரத்து என்பது நமக்கு இந்த விவாகம் ஒரு கட்டாயம் இல்லை, இந்த விவாகத்துக்குள்ளே இருக்கும்பொழுது நம்மளுக்கு ப்ரெஷராக இருக்குது அப்படின்னா தான் முடிவெடுக்கணும். ஒழிய குழந்தைகளுக்காக நீங்கள் வாழணும்னு நான் சொல்லலை, குழந்தைகளும் தேவை. நம்மளோட எண்ண அலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு விவாகரத்துக்கு போகலாம். திருமணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பந்தமோ ஒரு கடமை உணர்வோ ஒரு உரிமையோ லிவிங் டுகெதரில் இருக்காது. சில நேரங்களில் நமக்கு விருப்பப்பட்ட நபரை திருமணம் செய்து கொள்வதில் ஆண்களை காட்டும் பெண்களுக்கு கட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. இது ஒரு விதமான அடக்குமுறையாக நீங்கள் எடுத்துக்கலாம். அது நமக்கு முன்னர் வாழ்ந்த பெண்களுக்கு இருந்த அடக்குமுறை இன்னைக்கு இல்லை. இருந்தாலும் ஒரு விதமான ஒரு அடக்குமுறை இருக்குது. சில நேரங்களில் இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ ப்ரெக்னன்சி அவாய்ட் பண்ணப்படுது, அபார்ஷன்ஸ் நிறைய நடக்குது. பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம